இந்த கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வெற்றி வேட்பாளராக கேப்டன் வாகனத்திலே என் பக்கத்திலே நிற்கும் டாக்டர் அசோகன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றியை தந்து நீங்கள் அனைவருமே மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலிலே நமது வெற்றி வேட்பாளருக்கு வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, வெற்றி கூட்டணி, எல்லாரும் விரும்புகின்ற கூட்டணி. இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்களும் இன்னைக்கு தொண்டர்களும் விரும்பிய கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் படித்தவர், அன்பாளர், உங்களுக்காக உழைக்க நமது நகர செயலாளர் ரவி அவர்களுடைய முதல்வராக டாக்டர் அசோகன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் அனைவருமே அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்திலே நான் எங்க பாருங்க, என்னுடைய டாட்டு போட்டுட்டு நம்ம கூடவே இருக்காரு, நம்ம கூடவே இருக்காரு, தெய்வமா இருக்காரு. நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது. நம்ம தெய்வமா தலைவர் அவர்கள் நம்ம கூட இருக்கார். நான் எப்பவுமே சொல்றது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் மூன்று பேருமே மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக மாறி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மகத்தான கூட்டணி நாளை யாருக்கும் எந்த ஐயப்பாடுமே தேவையில்லை. நான் இந்த கூட்டணியை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணியும் பொதுச் செயலாளராக அம்மா இல்லாமல் அண்ணனும் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக உங்கள் அண்ணியாக உங்கள் அண்ணியாகவும் அன்னையாகவும் உங்களுக்காக இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னிடம் கேட்டதற்கு இணங்க கூட்டணி தர்மத்தை மதிப்பதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளருக்காக கடுமையாக உழைத்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தரவும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே நமது தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கிறார் என்பது இங்க மிக மிக முக்கியம். அவர் படிச்சவரு, டாக்டரா இருக்காரு. இங்க முதல் வாக்குறுதியாக தொப்பூர்ல இருந்து வெள்ளக்கால் மேம்பாலம் அமைக்க நாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக சார்பாக அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நானும் நமது அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் குமார், உதயசங்கர் அனைவரும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன், நமது டாக்டர் அசோகன் அவர்கள் வெற்றி பெற்று தர்மபுரி மக்களின் குரலாக டெல்லியிலே முறைத்து தொப்பூரிலிருந்து வெள்ளக்கால் மேம்பாலம் நிச்சயமாக உங்களுக்காக வரும். நமது ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக 775 கோடி ரூபாய்
ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்காக உறுதியாக நாம் கொண்டு வருவோம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த மேம்பாலம் இல்லாததுனால நிறைய விபத்துகள் இங்கு நடக்குது, நிறைய உயிர் சேதங்கள் நடக்குது. அந்த உயிர் சேதங்களை தடுக்க உறுதியாக மேம்பாலம் அமைக்கும் பணியை நமது வெற்றி வேட்பாளர் டெல்லியிலே உங்கள் குரலாக ஒலித்து நிச்சயமாக அந்த மேம்பாலத்தை அமைப்பார் என்ற வாக்குறுதியை உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க தர்மபுரி மாவட்டத்தின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் ஒகேனக்கல் ஆறு மிக அருகிலே உள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்ப வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை உறுதியாக நான் சொல்றேன். நீண்ட நாட்கள் தர்மபுரி மக்களின் எதிர்பார்ப்பு தர்மபுரியில் பெற்று தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவையான வளர்ச்சிகள தொழில் திட்டங்கள், வேலை வாய்ப்பு திட்டம் இதுவரைக்கும் இல்லை. வறண்ட பூமியா, விவசாயம் இல்லை, வியாபாரிகள் கஷ்டப்படுறீங்க, விலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்க. உறுதியாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த கூட்டணி பெற்று தரும் என்பதை சொல்றேன். தர்மபுரி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைக்க சரியான கிடங்குகள் இதுவரைக்கும் இல்லை. மழைக்காலம் வரும் பொழுது நெல் மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு போகும். உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்ச உடனே அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் வைக்க உறுதியாக கிடங்குகள் அமைக்கப்படும். உங்கள் உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்காக நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் இந்த மண்ணின் மைந்தர். மற்ற வேட்பாளர்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும். இவரை எதிர்த்து போட்டியிடுபவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறீர்களா, இல்லை டாக்டர் அசோகுக்கு வாய்ப்பு தரப்படுகிறீர்களா? இது ஒரு நியாயமான கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்ற கூட்டணி. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் ராணுவ கட்டுப்பாடுகளை இந்த கட்சிகளை வளர்த்திருக்காங்க. மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வதற்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக இந்த கட்சிகள் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தேவன் என்ற கோட்பாடோடு அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக நாம வாழக்கூடிய ஒரு பூமியாக, கலாச்சாரம் மிக்க ஒரு கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, புரட்சி தலைவர் என்ன சொல்லி கொடுத்தார்? சத்துணவு திட்டத்தை சொல்லி கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை அமைச்சு சோறு போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் தலைவர் அவர்களுடைய நினைவகத்துல கேப்டன் கோவிலில தினந்தோறும் அன்னதானம் இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக யாராலும் உங்கள் அண்ணியாக, உங்கள் அன்னையாக கேப்டனுடைய எண்ணத்தை நிறைவேற்றியே தீர்வார். தினந்தோறும் அங்கு அன்னதானம் வழங்கப்படும், மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படும். கேப்டன் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க, தெய்வமாக நம்ம தலைவர் அங்கதான் இருக்கார். நம்ம கட்சியையும் மக்களையும் வழி நடத்துவார். அவர் நமக்கு காண்பிச்ச பாதையிலே நாம் செல்வோம். நீங்கள் தைரியமா இருங்க, உங்கள் அண்ணியாக இருந்து நிச்சயம் தலைவர் உங்களை வழிநடத்தி செல்வேன். அதே போல இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, பெண்களுக்கு யார் இனிமேல் என்று எந்த பெண்களும் தயவு செய்து கவலைப்படக்கூடாது.
உங்கள் குடும்ப பெண்ணாக, உங்கள் அன்பு சகோதரியாக, உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணினுடைய கஷ்டத்தை ஒரு பெண்ணால தான் அறிய முடியும். உங்களுக்காக தான் இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காகவே உழைப்பேன். தாய் குலங்களே, என் அன்பு சகோதரிகளே என்று உங்களுக்காக, உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். இன்றைக்கு ஆளும் திமுக எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சாங்க. எந்த திட்டமாவது நடந்திருக்கிறதா? ஜெயிச்சு வந்த உடனே நீட் எக்ஸாம் ஒழிப்போம் சொன்னாங்க. நீட் எக்ஸாம் ஒழிஞ்சிருச்சா? விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்திச்சாங்களா? மின் கட்டண உயர்வை தடுத்தாங்களா? பெண்களுக்கு இன்னைக்கு நகை கடன் தள்ளுபடி செய்தார்களா? விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தந்தார்களா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? அது மட்டும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை இருக்கா? தமிழ்நாடு முழுக்க லாட்டரி விற்பனை இருக்கா? தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா? பாதுகாப்பா இல்லாத ஒரு பூமியா இருக்கா? இந்த நிலையெல்லாம் மாறணுமா, மாற வேண்டும்? அதையிலே செல்லணுமா வேண்டாமா? இந்த பூமியை சொர்க்க பூமியா மாற்றணுமா வேண்டாமா? இது மக்களுக்கான ஆட்சியா கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் போடுற அந்த ஓட்டுல தான் இந்த புரட்சிகரமான மாற்றம் நிகழ போகிறது என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா உங்களுக்காக தான், நம்ம வேட்பாளருக்காக, கூட்டணி தர்மத்திற்காக தான் இங்க வந்து நிற்கிறேன். அதனால நமது டாக்டர் அசோகன் அவர்களுக்கு வெற்றியை தருவீர்களா? இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? அண்ணன் எடப்பாடியாருக்கும் கேப்டனுக்காக வாய்ப்பு தருவீர்களா? ஒரு மகத்தான வெற்றியை டாக்டர் அசோகனுக்கு தருவீர்களா? உங்கள் குரலாக டெல்லியில் அவரை பேச வைப்பீர்களா? நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உங்கள் குரலாக டெல்லியில் அவர் குரல் ஒலிக்க செய்வீர்களா? 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. யாரும் போடாம இருக்க கூடாது. ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்தியுங்கள். கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுப்பது சிந்திப்பதற்காக. சிந்தியுங்கள், வாக்களிங்கள். அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல ஒற்றை விரலால் ஓட்டி அடிப்போம், இரட்டை இலைக்கு என்று சொல்வது போல் ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள், இரட்டை இலைக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நமது கேப்டன் அவர்கள் ராணுவ கட்டுப்பாடு வழி நடத்தினார். நீங்கள் அனைவரும் கூட்டணி தர்மத்தோட நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக மாற்ற கடுமையாக உழைச்சிருக்காங்க. நீங்க 4 பேர் கூட்டணி அமைச்சிருக்கீங்களா சொன்னாங்க. நான் சொன்னேன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம், எவ்வளவு வலிமை களத்துல வெற்றி வீரர்களாக அதிமுக தேமுதிக தான் இருக்கிறோம். அது தேர்தல் களத்திலே எங்கள் வீரர்கள் நிரூபிப்பாங்கன்னு நான் சொன்னேன். கரெக்டா இல்லையா? அதனால 7 பேர் சேர்ந்த கூட்டணி ஒரு வானவியல் கூட்டணி, கலர்ஃபுல்லான கூட்டணி, பார்க்க அழகா இருக்கும். ஆனால் நாளை சரித்திரம் படைக்க போவது இந்த 4 கூட்டணி என்பது நிரூபிக்கணும். 4 என்பது மிக ராசியான நம்பர். ஏடிஎம்கே என்பதும் 4, டிஎம்டிகே என்பதும் 4, எஸ்டிபிஐ என்பதும் 4 பேர் அமைத்த கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போகும் தேதியும் ஜூன் 4 என்பது அந்த 4ஆம் தேதி தமிழகம் இல்லை, இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவு 40 தொகுதிகளையும் நமது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்து சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இந்த கூட்டணி இனி வருங்காலங்களிலே மகத்தான வெற்றி பெறும். இப்போ முன்னாள் அமைச்சர்
நிச்சயமாக வெற்றி சரித்திரத்தை படைக்கும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு அளிப்பீர்களா? வெற்றியை தருவீர்களா? அசோகனுக்கு வெற்றியை தருவீர்களா? எனவே உங்களுடைய வாக்கு உண்மையிலே நிரூபிக்க நீங்கள் அனைவரும் வெற்றியை தாருங்கள். நாம கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், மாற்று கருத்து இல்லை. துளசி கூட வாசம் மாறும். சொன்னது போல நாம் வாக்குகளை நிறைவேற்றுவோம். உறுதியாக இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்வோம்.